ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேஎம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் இந்த நியூ இயரை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிவிடுவோங்க. நம்ம சேனலில் நிறைய கிவ் அவேஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். எப்போவுமே வெளியில் தான் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம், நிறையவும் சாப்பிட்லாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஃபேவரட் பானிபூரி தாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? பானிபூரி செய்ய என்ன ப்ரொசீஜர்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பானிபூரிக்கு பூரி செஞ்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கையில் ஒட்டாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் மேலே தடவி ஒரு 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம். நல்லா ஆயில் எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓய், எங்க ஓடுற? பிடிச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணிய இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய கிவ் அவேஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதனால தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றோம். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பானி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 1/2 லெமனோட ஜூஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாம். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஒரு வடிகட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பானியில் 1 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க.
பானி யம்மியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலாவும் ரெடி, பானியும் ரெடி. பூரி ரெடி பண்ணலாமா? இப்போ பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு மாவை எடுத்து அதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் தின்னாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சதை குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபேவரட் பானிபூரி தாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும் யோசிப்போம். நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆயில் ஹீட் ஆன உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக அழகாக எடுத்து வச்சிருக்கிற பூரியை இப்போ போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா பானிபூரி சாப்பிட்லாமா, மசாலா பூரி சாப்பிட்லாமான்னு தோணும். அதனால தான் நம்ம சேனலில் இன்னைக்கு பானிபூரி செஞ்சிட்ருக்கோம். மசாலா பூரி எப்படி செய்யணும்னு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். காயின் சைஸ் பூரி இப்போ சூப்பராக ரெடி. Okay, the final. பூரியை கையில் எடுத்தா இந்த மாதிரி பிஞ்சிடக்கூடாதுங்க. பூரி நல்லா இது மாதிரி உடைஞ்சிடணும். டேக் த பூரி. நடுவில் குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே வைங்க. இப்போ பானியை ஊற்றிக்கலாம். கீழே இல்லைங்க, பூரிக்குள்ள. செம்ம சூப்பரான டேஸ்டியான பானிபூரி வீட்லயே டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாரும் வாங்க பானிபூரி சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பானிபூரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.